ஹாய் ஆல். இந்த வருடம் 2025 பாசிட்டிவ் அஃபர்மோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆழ் மனசில் உள்ள காயங்கள், வனங்கள், குற்ற உணர்வுகள் இது எல்லாத்தையுமே நம்ம நீக்கிட்டு அதுக்கப்புறம் தான் புதுசாக பாசிட்டிவ் அஃபர்மேஷனாக சொல்லணுங்க. எப்பொழுதுமே ஃபுல்லாக பேஸ்கெட் ஃபுல்லாக இருக்க குப்பையோடு சேர்ந்து மேலே மேலே கொட்டினா என்ன ஆகும்? கீழே தான் விழும். அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் மனசை க்ளீன் பண்ணாமல் பாசிட்டிவ் அஃபர்மேஷனை கொடுக்க அது எதுவுமே ஒர்க் ஆகாது. அதனால தான் உங்களுக்கு அஃபர்மேஷன் ஒர்க் ஆகலை. ஸோ நீங்கள் இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அந்த அஃபர்மேஷன்ஸை நெகட்டிவை ரிலீஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவ் அஃபர்மேஷனை நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுடைய வருடம் தான். இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிலேருந்து 12 வரைக்கும் 2.5 மணி நேரம் மணி ஒர்க் ஷாப் நடக்க போகுதுங்க. அதில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பிளாக்கேஜஸ் எப்படி ரிமூவ் பண்ண போகிறீங்க, ஹை எனர்ஜியோட எப்படி கனெக்ட் ஆக போகிறீங்க, மணி அட்ராக்ட் பண்ணுற அந்த அலைன்மெண்ட்டோட எப்படி நீங்கள் அலைன் ஆக போகிறீங்க, இப்படி பல விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒர்க் ஷாப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தம் கிளாஸை மிஸ் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா, யாராவது ஒரு கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸை சூஸ் பண்ணலாம். இப்போ ஆத்மார்த்தமாக நெஞ்சில் கையை வச்சு என் கூடயே சொல்லுங்கள். கடந்த கால வருட அந்த விஷயங்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு, நிறைய சோகமான நிகழ்வுகளும் நடந்திருக்கு. அது எல்லாத்துக்குமே நன்றியும் சொல்லி மன்னிப்பும் கேட்க போகிறோம். என் கூடயே சேர்ந்து சொல்லுங்கள். ஆத்மார்த்தமாக ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. நெஞ்சில் கையை வச்சு ஒரு வார்த்தையும் உங்கள் ஆழ் மனசுலேருந்து ஃபீல் பண்ணி அப்படி சொல்லணும். கண்ணீர் கூட விட்டுருங்க. அப்படி ஒரு எமோஷனல் ஃபீலிங்ஸ் வரணும். சரியா? ஓகே. கடந்த வருடம் நான் செய்ய தவறிய விஷயங்களுக்கு மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். கடந்த வருடம் நான் செய்ய தவறிய விஷயங்களுக்கு மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். நான் தெரியாமல் செய்த தவறுகளுக்கும் தெரிந்தே செய்த தவறுகளுக்கும் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். நான் தெரியாமல் செய்த தவறுகளுக்கும் தெரிந்தே செய்த தவறுகளுக்கும் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். என்னுடைய எதிர்மறை எண்ணங்களை என்னிடம் இருந்து நான் விடுவிக்கின்றேன். என்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் என்னிடம் இருந்து நான் விடுவிக்கின்றேன். என்னால் பிறருக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு நான் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். என்னால் பிறருக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு நான் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். என்னை நானே மன்னித்துக் கொள்கிறேன். என்னை நானே மன்னித்துக் கொள்கிறேன். என்னை நானே மன்னித்துக் கொள்கிறேன். என்னை நான் மிகவும் விரும்புகிறேன். என்னை நான் மிகவும் விரும்புகிறேன். என்னை நான் மிகவும் விரும்புகிறேன். எனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என ஆணித்தனமாக நம்புகிறேன். எனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என ஆணித்தனமாக நம்புகிறேன். எனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் என ஆணித்தனமாக நம்புகிறேன். நான் என் வாழ்வில் நல்லதையே ஈர்க்கின்றேன். நான் என் வாழ்வில் நல்லதையே ஈர்க்கின்றேன். நான் என் வாழ்வில் நல்லதையே ஈர்க்கின்றேன். என் வாழ்வில் அபரிவிதமான சந்தோஷத்தை நான் அனுமதிக்கின்றேன். என் வாழ்வில் அபரிவிதமான சந்தோஷத்தை நான் அனுமதிக்கின்றேன். என் வாழ்வில் அபரிவிதமான சந்தோஷத்தை நான் அனுமதிக்கின்றேன். என் வாழ்வில் அபரிவிதமான செல்வத்தை நான் அனுமதிக்கின்றேன். என் வாழ்வில் அபரிவிதமான செல்வத்தை நான் அனுமதிக்கின்றேன். என் வாழ்வில் அபரிவிதமான செல்வத்தை நான் அனுமதிக்கின்றேன். நான் சந்தோஷமாக வாழ தகுதியானவள். நான் சந்தோஷமாக வாழ தகுதியானவள். என்னை வழிநடத்தும் இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு கோடான கோடி நன்றி. என்னை வழிநடத்தும் இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு கோடான கோடி நன்றி. கடந்த வருடம் நான் பெற்ற கசப்பான இனிப்பான அனுபவத்திற்கு கோடான கோடி நன்றி. கடந்த வருடம் நான் பெற்ற இனிப்பான கசப்பான அனுபவத்திற்கு கோடான கோடி நன்றி. இந்த வருடம் என்னுடைய வருடம். 2025 என்னுடைய வருடம்.
இந்த வருடம் எல்லோரிடமும் நான் அன்பாக இருப்பேன். இந்த வருடம் நான் எல்லோரிடமும் அன்பாக இருப்பேன். அனைவரும் என்னிடம் மிகவும் அன்பாக இருப்பார்கள். அனைவரும் என்னிடம் மிகவும் அன்பாக இருப்பார்கள். இந்த வருடம் மிகப்பெரிய வெற்றிகளை நான் குவிப்பேன். இந்த வருடம் மிகப்பெரிய வெற்றிகளை நான் குவிப்பேன். இந்த வருடம் என்னுடைய வருமானம் அதிக அளவில் அதிகரிக்கும். இந்த வருடம் என்னுடைய வருமானம் அதிக அளவில் அதிகரிக்கும். என்னை எப்பொழுதும் இந்த பிரபஞ்ச பேராற்றல் வழிநடத்தி கொண்டே இருக்கின்றது. என்னை எப்பொழுதும் இந்த பிரபஞ்ச பேராற்றல் வழிநடத்தி கொண்டே இருக்கின்றது. என்னை வழிநடத்தும் இந்த இறை சக்திக்கு கோடான கோடி நன்றி 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 நன்றி. இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க நெகட்டிவ்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும், நன்றி சொல்லணும் பாஸ்ட்டுக்கு. அப்புறம் நீங்கள் யாருக்கெல்லாம் தவறு செஞ்சீங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், அவங்கள நீங்கள் மன்னிக்கணும். இப்படி செஞ்சுட்டு அப்புறம் பாசிட்டிவ் அஃபர்மேஷனை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதெல்லாம் பண்ண முடியாது, என்னை யாராவது கைட் பண்ணுங்கள் அப்படின்னா அஃப்கோர்ஸ் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸு எழுந்திருக்கிறது தான் கஷ்டம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் எதை ஒன்று ஜெயிக்கிறீங்களோ அப்போ வாழ்க்கையில் ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.